உறவுகள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மலையக அபிவிருத்தி அதிகார சபை பற்றிய முக்கியமானது ஒரு காணொளி. மலையக அபிவிருத்தி அதிகார சபை மூடப்பட போவதாக கடந்த வருட ஆரம்பத்தில் நான் தகவல் வெளியிட்ட போது அது பொய்யான தகவல், அப்படி ஒன்றும் நடக்கப் போவதில்லை என ஆளும் தரப்பினரால் பல்வேறு விமர்சனங்கள், குறைபாடுகள் கூறப்பட்டன. ஆன போதும் அதற்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 33 அரசு நிறுவனங்களை மூடுவது தொடர்பில் அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டிருந்தது. அந்த 33 நிறுவனங்களில் மலையக அபிவிருத்தி அதிகார சபையும் ஒன்று. ஆக அதன் பின்னர் இந்த வாத பிரதிவாதங்கள் மிகவும் வலிமையாக இடம்பெற்று கொண்டிருந்தன. எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போல் சிவில் அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதிக்கு நேரடியாக கடிதம் மூலம் இதனை அறிவித்திருந்தார். அதன் பிறகு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இல்லை, நாங்கள் இந்த நிறுவனத்தை மூடப் போவதில்லை என அவரிடம் தனிப்பட்ட ரீதியில் உறுதியளித்ததாக கூட மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். இப்போது இந்த அதிகார சபைக்கு என்ன நடக்கிறது? உண்மையில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு செயற்பாடுகள் குறைவாக இருக்கின்றன. இது தொடர்பில் மீளாய்வு அறிக்கை அரசு உயர் தரப்பினரால் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது கேட்டால் அது தொடர்பில் சகலருக்கும் தெரியும் எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அமைச்சு சார்ந்த அதிகாரிகள் உட்பட மலையக கல்விமான்கள் அழைக்கப்பட்டு கொழும்பிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை பற்றிய முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. அதில் குறிப்பாக அந்த கூட்டம் தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் மலையக அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி போதுமானதாக இல்லை. அந்த நிதி என்ன சொல்வது, ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார்கள். அது அந்த செலவீனங்களுக்கு மாத்திரம், சம்பளம் உட்பட கொடுப்பனர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நிதி போதுமானதை தவிர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான எதுவுமே அங்கு உள்வாங்கப்படவில்லை. ஆகையால் அதிகார சபையை முன்னெடுத்து செல்வதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆக அந்த கூட்டத்திலும் கூட முக்கியமாக அரசு தரப்பினர் இதிலே முழுமையான அக்கறையை செலுத்தவில்லை. அது அமைச்சராக இருக்கலாம், ஆட்சி சார்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், பிரதி அமைச்சராக கூட இருக்கலாம். அவர்கள் முழுமையான அக்கறையை இதில் செலுத்தவில்லை. ஏனென்றால் நிதி பற்றாக்குறை அங்கே காணப்படுகின்றது. அது சொல்லப்போனால் எப்படி ஒரு மிக முக்கியமான சேவை செய்வதற்காக பிரசவிக்கப்பட்ட ஒரு குழந்தை காட்டில் தனியாக கவனிப்பாரற்று விடப்பட்டது போல இந்த அதிகார சபை இப்போது காணப்படுகிறது. அதாவது இந்த அதிகார சபை எவ்வாறு வழிநடத்துவது, எவ்வாறு நெறிமுறைப்படுத்துவது, இந்த அதிகார சபையினூடான பயன் என்ன என்பது தொடர்பில் ஆளும் தரப்பினருக்கு, அதாவது அமைச்சருக்கோ அமைச்சு சார்ந்த அதிகாரிகள் சிலருக்கோ அல்லது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கோ தெரியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையிலே இந்த 33 நிறுவனங்களை 2 கட்டமாக மூட வேண்டும். இப்போது மலையக அபிவிருத்தி அதிகார சபை 2ஆம் கட்டத்தை நெருங்கியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட அந்த பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பணிப்பாளர் சபையிலே 13 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். அதில் 7 உறுப்பினர்கள் நிறுவனம் சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். 6 உறுப்பினர்கள் அமைச்சரால் நியமிக்கப்பட்டிருக்கும் உறுப்பினர்கள். அதாவது அதிகார சபையின் தலைவர் கூட அமைச்சருக்கு மிக நெருக்கமானவர். ஆக இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையிலே நிதி பற்றாக்குறை மிக பாரிய அளவில் காணப்படுகின்றது. இது தொடர்பில் நான் கடந்த காலங்களில் இது தொடர்பில் செய்யப்பட்ட பலருடனும் கலந்துரையாடல் நடத்தியிருந்தேன். அதே போல் இப்போது இந்த அதிகார சபையிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் உறுப்பினர் கலாநிதி ரமேஷ் அவர்களும் கூட நான் பேசியிருந்தேன். இல்லை, இது மூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை, நான் அது உள்ளே இருப்பதனால் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம், பல மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியிருக்கின்றோம் என்றும் சொல்லியிருந்தார். அதே போல் மூடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது இடம்பெறுவதில்லை, அதற்கான சாத்தியமும் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லியிருந்தார். மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் இங்கே அரசு தரப்பில் எந்தளவுக்கு இந்த
அதிகார சபையை முன்னெடுத்து செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இந்த அதிகார சபை தோல்வியுரிமையானால் அல்லது இதனை முன்னெடுக்க விடாமல் யாரும் தடை ஏற்படுத்துவார்களே இருந்தால் இது மிகப்பெரிய பின்னடைவை மலையக சமுதாயத்துக்கு உண்டாக்கும். ஆகையால் இதில் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்று பார்க்காமல் அனைவரும் இணைந்து இந்த அதிகார சபையை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அனைவருமே இணைந்து செயற்படுவோம். எந்த கோபதாபங்களும் எந்த மனஸ்தாபங்களும் கிடையாது. ஆகையால் இணைந்து செயற்படுவதனூடாக மிக நல்ல திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய அவாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.